அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஆர்கானிக் ப்ராக்டிஸ் குரூப்பில் போடுற கேள்விகளுக்கான விளக்கங்களை வந்துட்டு ஒரு சிறிய வீடியோக்களாக வந்துட்டு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கிறோம். சரியா? ஸோ இது வந்துட்டு டே 1க்கான கேள்விக்கான வந்துட்டு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு முதல் 2 கேள்விகளுக்கான விளக்க வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோக்கள் வந்துட்டு யார் யார் ப்ராக்டிஸ் குரூப்பில் ஆன்சரை போடுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், நாங்கள் ப்ரைவேட்டாக வந்துட்டு அனுப்புவோம். சரியா? ஸோ கட்டாயம் வந்துட்டு ஆன்சர் போடுறாக்கள் வந்துட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த விளக்கு வீடியோக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கேள்விகளை பார்ப்போம். சரியா? முதலாவது கேள்வி வந்துட்டு ஒரு அட்கேன் தந்திக்கிறாங்க. அந்த அட்கேனுக்கு வந்துட்டு ஒரு அட்கேன் தந்திக்கிறாங்க. அந்த அட்கேன் வந்துட்டு சிஎல் ஏற்றணும். நீங்கள் பொதுவாக படிச்சிருப்பீங்க CH4க்கு என்ன CCl4 ஏற்றுற மாதிரி. இதுக்கு பொதுவாக எப்படி ஏற்றும், Cl2 பரவிய சூரிய ஒளி H1 சொல்லும். Cl2 பரவிய சூரிய ஒளி போட்டால் வந்துட்டு இந்த விளைவு வரும். அந்த விளைவு எப்படி வருதுனால் முதலாவது விளைவாக CH3Cl ஒரு Cl ஏறும். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும், இந்த பரிவு பார்த்தால் வந்துட்டு உங்களுக்கு அது இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி. சரியா? இது 2வது விளைவு. 3வது வந்துட்டு CHCl3, 4வது தான் CCl4. சரியா? ஸோ இங்கே உள்ள கேள்வியை பாருங்கள், அதே மாதிரி தான். சரியா? இந்த CH3 தானே இது வந்துட்டு அதில் ஒரு ஹைட்ரஜன் இல்லாமல் ஒரு Cl இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த இது வந்துட்டு இந்த தாக்கம் வந்துட்டு பலபடி மாற்றடின்னு செய்யாது, யூஸ் ஆகாது. சரியா? பலபடி மாற்றடி யூஸ் ஆகாது. ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி MCQ ஆன கேள்விகளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்ன செய்யலாம், கேட்கப்படலாம். சரியா? ஸோ எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன Cl2 பரவிய சூரிய ஒளி போட்டு வந்துட்டு இது வந்துட்டு இந்த விளை பொருள் தரும். ஓகே, 2வது கேள்வி பாருங்கள். 2வது கேள்வி என்னென்றால் டபுள் பாண்டை வந்துட்டு இல்லாமல் ஆகிக்கிறாங்க. டபுள் பாண்ட் என்னென்னா CH2 டபுள் பாண்ட் CH2 இதிலிருந்து CH3 அதாவது நம்மளிருந்து அட்கேன் எடுக்கிறாங்க. சரியா? அட்கீன் டபுள் பாண்ட் வந்தால் அட்கீன். சரியா? ஸோ அட்கீன்லேருந்து அட்கேனை எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தாழ்த்தும் கருவிகளை யூஸ் பண்ணும். சரியா? என்னென்ன தாழ்த்தும் கருவிக்கின்றால் H2 நிக்கல் அல்லது H2PT அல்லது H2PD. சரியா? இதில் வந்துட்டு இந்த H2PT என்றால், சரியா, H2PT என்றால் வந்துட்டு கொஞ்சம் தாழ்த்தும் திறன் என்ன செய்யும் கூட. சரியா? தாழ்த்தும் திறன் கூட. உதாரணமாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 கொண்ட தொகுதியில் வந்துட்டு ஒரு அல்டிஹைட்டும் அதுக்கப்புறம் CH3 CH டபுள் பாண்ட் CH இப்படி ஒன்று இருந்தால் வந்துட்டு இதில் உங்களுக்கு தேவை CH3 CH2 CH2 CHO. இந்த அல்டிஹைட்டை வந்துட்டு என்ன செய்யணும், அப்படியே வச்சுக்கணும். பட் இந்த டபுள் பாண்ட் ஆகட்டோம்னா வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஒரு நாள் H2PT யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இவர் இந்த பிடி என்றால் வந்துட்டு இவரையும் என்ன செய்வார், தாழ்த்துவார். இவரையும் தாழ்த்தினா வந்துட்டு இந்த அல்டிஹைட் வந்துட்டு என்ன செய்யும், இங்கே CH3 மாறும். சரியா? CH3 மாறும். NaBH4 இல்லாட்டி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மாதிரி அல்கோஹோலாக மாற்றாது. இது வந்துட்டு என்ன செய்யும், ஒரு இந்த ஒட்சிஷன் வந்துட்டு ஆகட்டும். சரியா? ஸோ இங்கே இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் இவர் இல்லாட்டி இவரை தான் என்ன செய்யணும், நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதில் 3 இதில் எது சரி ஒன்றை யூஸ் பண்ண இயலும். சரியா? இதில் எது சரி ஒன்றை யூஸ் பண்ண இயலும். நான் இப்போக்கி H2 நிக்கல்னு போட்டேன். சரியா? ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 3வது கேள்வி. ட்ரிபிள் பாண்ட்லேருந்து ஒரு அட்கைன்லேருந்து என்ன செய்யுது, அட்கைன்லேருந்து H இதிலேருந்து CH3 CH2 CH3 நான் ஒரு காமன் கூட போட்டிக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரியா? ட்ரிபிள் பாண்ட்லேருந்து ஒரு சிங்கிள் பாண்ட் எடுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு என்ன செய்யும், இவங்க தான் யூஸ் ஆகும். சரியா?
இவங்க தான் யூஸ் ஆவாங்க. இவங்க 3 பேர்லேயே யார் சரி ஒருத்தரேன்னு செய்யலாம். உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண இயலும். சரியா, யூஸ் பண்ண இயலும். இல்லாட்டி H2PT அல்லது H2PD. சரியா, அதே மாதிரி நான் இதையும் சொல்லிக்கொள்கிறேன். CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இவரிலிருந்து டபுள் பாண்ட் எடுக்கிறேன். CH2 இதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், 2 விதமான சோதனை பொருளை பயன்படுத்துவோம். இவங்களை பயன்படுத்தின நடக்கும்னால் இங்கே வந்துட்டு இந்த டபுள் பாண்ட் வராது, அட்கைனை தான் என்ன செய்யும் மாறும். எங்களுக்கு அட்கைன்லேருந்து அட்கீனை எடுக்கணும்னால் முதலாவது வந்துட்டு H2PD. சரியா, சில ஆக்கள் வந்து பிடியை போடுவாங்க. இது வந்துட்டு PD BaSO4 குயினோலின். சரியா, இது முதலாவது. இரண்டாவது வந்துட்டு H2 லிண்டர். H2 லிண்டர் ஓகே பயன்படுத்துகிறாங்க. இது மிச்சம் யூஸ் ஆகல. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை அவ்வளோ இதற்கு தெரியல, பட் இப்படி ஒன்று ஈக்கண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, பொதுவாக வந்துட்டு H2PD BaSO4 குயினோலின் தான் என்ன செய்யும் பயன்படுத்துவோம். சரியா, என்னத்துக்கு ட்ரிபிள் பாண்ட்லேருந்து டபுள் பாண்ட் எடுக்க. சரியா, ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி இவங்க 2 பேரும் என்ன சேம் கேள்வி தான். சரியா, என்னென்றால் அல்டிஹைட்லேருந்து அட்கைன் இல்லாட்டி கீட்டோன்லேருந்து அட்கைன் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு மெயினாக இவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற ஒரு சோதனை பொருள் தான் என்னென்றால் CH3 CaOCH3. இவங்களுக்கு மட்டும் பொதுவாக யூஸ் ஆகிற இது ஒன்று ZnHgCl. சரியா, இது அல்டிஹைட் கீட்டோனுக்கு மாற்றிடும். சரியா, இதே எங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒயிக் ஆசிட் வந்தால் வந்துட்டு இந்த விளைபொருள் வராது. சரியா, இந்த ZnHgCl வந்துட்டு யூஸ் ஆகிறது அல்டிஹைட் கீட்டோனுக்கு மட்டும். சரியா, அல்டிஹைட் கீட்டோனுக்கு மட்டும்தான் இந்த சோதனை பொருளை யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ZnHgCl. ஆறாவது வந்துட்டு ஒரு கிரிக்நாட் கேள்வி. சரியா, கிரிக்நாட்ன்றது ஒரு செக்ஷன். இன்ஷால்லா ஒரு நாளைக்கு வந்துட்டு அதை விளங்கப்படுத்துகிறேன். சரியா, CH2MgBr. இதில் இருந்து CH3 பொதுவாக நாங்கள் கிரிக்நாட்டை MgBr ஆற்ற வந்துட்டு யூஸ் ஆகிறது வந்து H+H2O. சில இடங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நீர் இந்த நீர் வந்துட்டு உங்களுக்கு சோதனை பொருள் மாற்றில் வந்துட்டு சோதனை பொருள் சில கேள்வி வந்துட்டு அந்த சேம் பாக்ஸில் சோதனை பொருள் தருவாங்க. சரியா, அதில் தராமல் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த H2Oவை யூஸ் பண்ணிடலாம். சரியா, நீங்கள் இதில் பாக்ஸில் H2O இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாற்றீடு செய்யும் போது வந்துட்டு என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணிக்கொள்ள ஏறும். சரியா, ஸோ இன்றைக்குள்ள கேள்விக்கும் வீடு வந்துட்டு இவ்வளோ தான். Cl2H இதுக்கு என்ன ஒரு அட்கைனுக்கு வந்துட்டு Cl8 இது வந்துட்டு ஒரு படி மாற்றத்துக்கு மாத்திரம். அதே போல் ட்ரிபிள் பாண்ட்லேருந்து அட்கைன் எடுக்க வந்துட்டு என்ன H2 நிக்கல் இல்லாட்டி H2PT இல்லாட்டி H2PD. இந்த H2PT யூஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா, கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னால் இந்த டபுள் பாண்டையும் வந்துட்டு என்ன செய்யும், அது தாழ்த்தும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏற்ற விளைவு வராது இந்த இடத்துல நீங்கள் H2PT போட்டால். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு அல்டிஹைட் கீட்டோன் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மாத்திரை யூஸ் ஆகிறது வந்து ZnHgCl. சரியா, ZnHgCl வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் யூஸர் ஆள். கிரிக்நாட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி என்ன சோதனை பொருள் வந்துட்டு நீர் தரல் அடிப்பிரச்சனையில் யூஸ் ஆகும். அதே பொருள் இன்னொரு விஷயம் இருக்குது ஹீட். சரியா, ஹீட் டைம் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சோதனை பொருள் தரையில்லாட்டியும் யூஸ் பண்ணி ஏறும். சரியா, ஸோ இன்றைக்குள்ள கேள்விக்கான விடை இதுதான். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியும் இப்படி விளக்கத்தை பார்ப்போம். சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.